தாரா நேயர்களுக்கு வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறோம். நாங்களும் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கோம். நெறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கு. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமையில வீட்ல வந்துட்டு பூஜை பண்ணுவோம். ஆனா, அன்னைக்கு வந்துட்டு வீட்ட தொடைக்கிறது, இந்த மாப் போடுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமா? அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கு. எனக்குமே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த டவுட்ட தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம கிளாரிஃபை பண்ணிக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து மம்மியும் வந்தாச்சு. ஹாய் மம்மி. ஹலோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு வந்துட்டு என்ன டவுட்னா, வெள்ளிக்கிழமையோ, செவ்வாய்க்கிழமையோ வந்துட்டு வீட்ல பூஜைலாம் பண்ணுவாங்க. நெய்வேத்தியம் பண்றவங்க நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. ஆனா, அன்னைக்கு உட்காந்தே வந்துட்டு வீட்டுக்கு தொடைக்கிறது, மாவு போடுறது, இந்த பழசெல்லாம் தூக்கி போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாமா? அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அந்த மாதிரி வீடை சுத்தம் அன்னைக்கு தான் வந்து சுத்தம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் பண்ணுறமே தான் நான் சொல்லுவேன். நான் அது அன்னைக்கு வந்து க்ளீன் பண்ண மாட்டேன். நான் அன்னைக்கு வந்து யாரையும் கடிந்து பேச மாட்டேன். யூஸ்வலாகவே யாரையும் கடிந்து பேச மாட்டேன். அன்னைக்கு ஸ்பெஷலில் எவ்வளோ கோவம் வந்தாலும் கொஞ்சம் காமாக இருப்பேன். ரொம்ப கோவம் வரது லேட்டாக தானே வரும் எனக்கு. எனக்கு கூட அப்படிதான். நீ உனக்கு உங்க அண்ணனை கேட்டதான் தெரியும் நீ அவனுக்கு என்னத்த திட்டுற. நேற்று முழுக்க உங்களை சமாதானம் பண்ணியே எனக்கு போச்சு. அப்புறம் பார்த்தா ரெண்டும் ஜூஸ் குடிச்சிரு. எனிவேஸ் ஸோ அந்த டைம் அன்னைக்கு வந்து மாப்போ அஃப்கோர்ஸ் பெருக்கலாம். அப்படின்னா 6 மணிக்கு மேலே பெருக்கி குப்பையை கொண்டு போடுறது அப்படி இருக்கக்கூடாது. ஜென்ரலாகவே 6 மணிக்கு மேலே குப்பை கொண்டு வெளில போடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. மேபி நீங்கள் ஏதாவது திருஷ்டி கழிக்கிறீங்க அந்த பொருளை வேணால் ஆஃப்டர் 6ஓ 8ஓ எப்போ நீங்கள் இருக்கிறீங்களோ அப்போ போடலாம். பட் வீடு அப்போ தான் க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கிறேன் பேர் வழி அப்படின்னு மேபி அந்த பெருக்கி கட்டி ஒரு ஓரமாக அங்கேயே வச்சுட்டு மறுநாள் காலையில் போடலாம். நான் அன்னைக்கு கழுவி தள்ளுறது அதெல்லாம் வேணாம். அது முன்னாடி தேர்ஸ்டே நைட்டே பண்ணிவிடுங்க, மண்டே நைட்டே பண்ணிவிடுங்க. ஏன்னா அன்னைக்கு வந்து இன்னும் நல்ல மாப் போடுறது. இப்போ நான் வந்து ஃப்ரைடே எனக்கு மாப் போட்டு தான் மனசு சுத்தமாக இருக்கும், அப்போ தான் எனக்கு பூஜை பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேணால் இந்த பச்சைக்கற்பூரம் தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாக தெளித்து அதை சும்மா ஒரு துணியில் தொடச்சி வச்சு அது மங்களகரமும் லக்ஷ்மி கடாட்சமும் இருக்குது. அதுக்குன்னு போட்டு நல்லா தேய் அப்படிலாம் இல்லாமல் வெறுமை தெளித்து ஒரு பக்கம் தொடச்சி விட்டுட்டிங்கன்னா அந்த மனமும் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே வீடு நல்லா இருக்கும் இல்லையா, லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். மேபி அந்த மாதிரி வேணால் பண்ணலாம். பட் சுத்தம் செய்யணும், நான் அப்போ தான் எங்கள் வீட்டில் இருக்க பழசெல்லாம் தூக்கி போடுறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் அன்லஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் போட்ட துணி, நீங்கள் யூஸ் பண்ண செப்பல், இதெல்லாம் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். யாரோ கேட்குறாங்கன்னா உடனே கொடுத்துருக்கோம். அன்லஸ் யூ நோ தெம் ஸோ பர்சனலி அவங்களுக்கு வந்து அவங்களால உங்களுக்கு எந்த இருந்தாலுமே அப்படி ஷேர் பண்ணுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஷேர் பண்ணிக்கலாம் அக்கா தங்கச்சிக்குள்ளே, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். பட் அவங்க கேட்குறாங்கங்கிறதுனால அப்படி உடனே கழட்டி கொடுக்கறது, இந்த எடுத்துகிட்டு போ அப்படி இந்த கனையாழி கொடுக்குறது அந்த மாதிரி நீங்கள் மகாராணி ஃபீல்டில் நீங்கள் பண்ணீங்கன்னா கொடுக்குறவங்கள பொறுத்து இருக்கு. நான்லாம் வந்து யாரோ கேட்டாங்க தெரிஞ்சவங்க, எனக்கு உன்னோட செப்பல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னொடனே ரோட்லேயே அப்படியே கழட்டி கொடுத்துட்டு வந்தான். ஆனால் அதுக்கான பல கஷ்டங்களை அனுபவிச்சேன் தான். ஸோ நீங்கள் யூஸ் பண்ண பொருளோ நீங்கள் மேபி அதை நீங்கள் யாருக்காவது கொடுக்கணுன்னா கடல் தண்ணியை தெளிச்சு இல்லை கடல் தண்ணியில் முக்கி வேணால் கொடுக்கலாம். பட் அப்படியே கொடுக்க வேண்டாம். அதுவும் ஃப்ரைடேஸ்லலாம் நீங்கள் யூஸ் பண்ண பொருள் கொடுக்க வேண்டாம், மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் நான் சொன்ன மாதிரி ஒருத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களே கொடுக்கலாம். ஒருத்தன் வீட்டில் வேலை செய்கிறான், அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒரு திடீர்னு வாட்டர் லீக்கேஜ் இருந்தது, ஒருத்தன் வந்து வேலை செஞ்சால் அவனுக்கு கொடுக்கணும், அப்படி கொடுக்கலாம். வீட்டுக்கு ஏதாவது சுமங்கலி வந்தாங்க, சின்ன குழந்தை வந்தது, பெண் குழந்தை வந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது வளையல் புதுசு வளையல் அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி கொடுக்கலாமே தவிர நீங்கள் யூஸ் பண்ண பொருள், நீங்கள் போட்டுக்கிட்ட பொருள் அன்றைக்கி எடுத்து வெளியில் போட வேண்டாம்னு நான் சொல்லுவேன். யூஸ்வலாகவே அதை முன்னாடிலாம் நிறைய ஷேர் பண்ணிகிட்ருப்பேன் நான், எடுத்துக்கோ என்னோட தானே எடுத்துக்கோன்னு. பட் ஐ ரியலைஸ்ட் வாட் வி ஆர் கனெக்டிங் இஸ் நாட், நம்ம ஆரா அதில் கனெக்ட் ஆகிருக்கும்போது அப்போ வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஐயோ இப்படி ஒரு எண்ணம் இருக்கா எனக்கு அப்படின்னு. பட் இவென்ச்சுவலி இட் சேஞ்ச். பட் நீங்கள் அது கேர்ஃபுல்லாக அது நடந்துக்கணும். நீங்கள் போட்ட துணியை நல்லா வாஷ் பண்ணி, கடல் தண்ணி இல்லாதவங்க, எங்கள் ஊர் பக்கம் கடல் இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னா உப்பு தண்ணியை கரைச்சி இல்லை அது மேலே கோமியத்தை ஏதாவது தெளித்து ஒரு தடவை வாஷ் பண்ணி அப்படி வேணால் கொடுங்க. அப்படியே கொடுக்க வேண்டாம் தான். ஓகே
நீங்க சொல்லிட்டே இருக்கும்போது எனக்கு எங்க பாட்டி ஞாபகம் வந்தது. எங்க பாட்டி என்ன ஆனாலும் இந்த ஃப்ரைடே வந்து அவங்க கையிலேருந்து ஒரு ₹1 கூட நம்மளால வாங்கவே முடியாது. அவங்க சாகுற வரையுமே வந்துட்டு அந்த ஒரு இத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது யாருக்கு குடுக்க வேண்டிய காசா இருந்தாலும் சரி, எங்களுக்கு எப்பயுமே குடுக்க வேண்டிய காசா இருந்தா கூட, ஃப்ரைடே அன்னைக்கே அவங்க கையிலேருந்து நம்மளால வாங்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்னமும் எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டுருப்பாங்க. சில பேர் 6 மணிக்கு மேல வந்துட்டு உப்பு குடுக்க மாட்டாங்க. சில பேர் வந்துட்டு இந்த தயிருக்கு வந்து ஊத்தி வைக்கிறதுக்கு கொஞ்சம் தயிர் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி தயிர் அந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்துட்டு தரமாட்டாங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான விஷயங்கள வந்துட்டு நம்ம எப்போ வேணாலும் குடுக்கலாம். சில விஷயத்த வந்துட்டு குடுக்கவே கூடாது அப்டின்னா நீங்க எத சொல்லுவீங்க? ஆனா நம்ம பால், தயிர், மோர் அது எல்லாமே வந்து ஒரு கோமாதா கிட்டேருந்து வந்ததுனால அது நம்ம ரொம்ப பவித்திரமா நினைக்கிறோம். காலையில் எழுந்த உடனே முதல்ல காய்ச்ச வேண்டியது பால் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மங்களகரமான ஒரு விஷயம் பால். இப்போ வீட்டுக்கு புது வீட்டுக்கு போனோம்னா பால் காய்ச்சிட்டு தான் கேட்பாங்க. ஸோ அந்த விஷயத்த 6 மணிக்கு மேலே விளக்கு வச்ச டைமில் கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து ஐ அக்ரி டு இட். பட் ஒரு குட்டி குழந்தை கை குழந்தை தூக்கிட்டு வந்தாங்க, பால் வேணும், அப்போ அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அந்த நெசசிட்டி அந்த சுச்சுவேஷன் சில பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சில பொறாமையிலே வேணும்ட்டு 6 மணிக்கு மேலே வந்து கேட்பாங்க. இருக்காங்க அப்படி உங்ககிட்ட இருந்து அது வாங்க அந்த லக்ஷ்மி கடாட்சம் எடுக்கணுங்கிறதுனால. ஸோ அந்த மாதிரி விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் நெசசிட்டி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுத்துதானே ஆகணும். அதுவே மனிதாபிமானம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கடவுளே பிரசன்னமாய் வருவாங்க. அப்போவெல்லாம் பார்க்கக்கூடாது. குழந்தைக்கு பால் வேணும்னு சொல்லும்போதோ இல்லை எனக்கு உடம்பு சரியில்லைங்க, எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் தயிர் சாதம் தான் நைட் சாப்பிட்டு படுத்துப்பாரு, தயிர் இல்லைன்னு சொல்லும்போது அப்படி கொடுக்கலாம், ஜென்யூனாக கேட்டால் கொடுக்கலாம். பட் ஜென்ரலாக 6 o'clock மேலே கொடுக்கக்கூடாது தான். ஓகே மம்மி, தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு இதில் சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனால் இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்ற டவுட்ஸுமே வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கும். மேபி இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம அதை கிளியர் பண்ணிட்டோம்னு சொல்லி நினைக்கிறோம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம ஓம் ஸ்ரீ தாரா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. பை ஃப்ரம் தேன்மொழி.